இந்த தண்ணி நல்லா சுத்தமா கழுவு. ஆ, ஒரே மண்ணா இருக்கு பாரு. அம்மா பிரசாதம், இன்னைக்கு அப்பாவோட பிறந்தநாள் இல்லையா, அதான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். கந்தர்வனோடது மட்டும் இல்லாம பெரியய்யா பிறந்த நாளை ஞாபகம் வச்சுக்க கூட ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அது போதும். ஏன்பா உனக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லையா? வரமா, என்னங்கய்யா? ஐயா இந்த அறைக்குள்ள யார் வந்தா? என்னாச்சுங்கய்யா? என்னவா? இங்க இருந்த நிறைய பொருள்களை காணோம். வாழ்நாள் முழுக்க நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள்கள். அத யார் எடுக்க போறாங்க? நல்லா பாருங்கய்யா. நான் பார்த்துட்டேன், யாரோ அதை திருடி இருக்காங்க. அது அவனாதான் இருப்பான். இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னு பிறந்தவன். நீங்க அவரை திட்டினதுக்கு அப்புறமா அவர் இந்த பக்கமே வர்றது இல்லைங்கய்யா. எந்த கிரந்தம் காணாம போச்சுப்பா? சாமவேதத்தோட உபாங்கம் கந்தர்வ வேதம். சதுர் சகசிர கந்தர்வமார்களை அமைதிப்படுத்துற மாந்திரிக சங்கீதம். உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கு, அதை தான் இப்ப காணும். எங்க போனா அந்த துரோகி? தயவு செஞ்சு கோவப்படாதீங்கப்பா. ஒருவேளை அவன் படிக்கிறதுக்காக எடுத்திருப்பான். நான் அவனை திரும்ப வைக்க சொல்லிடுறேன். உன்கிட்ட பல வாட்டி நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமும் வேத கிரந்தங்களை நீ திருடி இருக்கல? இல்லப்பா, நான் எந்த கிரந்தத்தையும் எடுக்கல. அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வச்சு ஒரு பெண் தோழிய பத்தி பேசினல்ல, வேத கிரந்தங்களை பரிசா கொடுத்துதான் அந்த நட்பை நீ திடமா வச்சிருக்கியா? இப்ப திருப்தியா உனக்கு? இப்ப இந்த குடும்பத்தை பத்தி ஊர்ல எல்லாருமே பேசி கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இவன் அப்படி செய்ய மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கோவில்ல இருந்து வந்த கமிட்டிக்காரங்க எதுவுமே பேச முடியாம போனாங்கன்னு தானே நீ சொன்ன? வேண்டாப்பா, ஒரு பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசாதீங்க. இந்த குடும்பத்தோட பேரை விட என்னை விட அந்த பொண்ணு உனக்கு பெருசா? அவன் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. கோவத்துல அவமானப்படுத்துறது ஒரு பொண்ணு தானங்க, அது வேணுமாங்க? வார்த்தையை விட்டுட்டா திருப்பி எடுக்க முடியுமா? முடியாது. என்ன மதிக்காத ஒரு ஆளும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. உங்களோட ஆசை அதுதான்னா நான் இங்க இருந்து போயிடுறேன்ப்பா. அதவா வெறுத்துட்டம்மா. செய்யாத தப்புக்கு பழிய சுமந்துட்டு இருக்கிறதுக்கு நான் போயிடுறேம்மா. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? அம்மா, திரும்ப நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். மேல பரதேவதைகளும் கீழே உக்ரமூர்த்திகளும் சந்தோஷமா இருக்கட்டும். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். ஆதவா, நீ என்னடா பேசிட்டு இருக்க? உன் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நீ இப்படியா பேசுவ? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அது அவர் முகத்திலேயே தெரியுது. போறதுக்கு முன்னாடி கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்பா. எதனாலப்பா உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல? என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கவலைப்படாதீங்கம்மா. வீட்டை விட்டு போனாலும் நான் எப்பவும் உங்க கூட தான்மா இருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதவா, அதவா, அதவா. அப்பா, என்னங்க, அவனை கூப்பிடுங்க. என்னால உனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் நினைச்சு பார்க்கல. அது மட்டும் இல்லையே, நான் இருக்க உன் கூட கடைசி மூச்சு வரைக்கும். ஐ ப்ராமிஸ். இதெல்லாம் கந்தர்வன் மட்டும்தான்ப்பா பண்ணணும். அதுதான் மரபு. சரி, நீங்கிறதுனால பிரச்சனை இல்லை. அதனாலதான் நாங்க இங்க வந்தோம். நல்லதா போச்சு. நாங்க இங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கந்தர்வகனியோட காரு அங்க மேல நிக்கிறத பார்த்தேன். அவனை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் அந்த லைப்ரரி மேல இருக்க ரூம்ல தங்கிக்கிறேன். தேவையில்லாம அடம் பிடிக்காத ஆதவன், சொல்றத கேளு. அதெல்லாம் சரியா வராது. நீங்க பாருமா, சண்டை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா கிளம்பலாம். வீட்டில் அம்மா காத்துட்டு இருப்பாங்க. சோஃபி, இவனை என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். டேய் வாடா. பேக் எடுக்க கிளம்பலாம். சாப்பிடுப்பா. அதவா, ம், அம்மாவை போய் பாருப்பா. ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் இன்னொரு அம்மாவோட வழி புரியும். எனக்கு புரியுதுமா. வீட்டை விட்டு போகணும்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன். எங்க அம்மாவுக்காக தான் நான் அங்க இருந்தேன். சாப்பிடு. அம்மா ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. சரி, சாப்பிட்றேன்.
அம்மா குடிக்க தண்ணி கொடுங்க. ஆ அலெக்ஸ் அண்ணா, ம். லைப்ரரி சாவி கொடுங்க, நான் அங்க தங்கிக்கிறேன். அதெல்லாம் சரியா வராதுடா. அதுக்கான வசதி அங்க இல்லடா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அங்க இருக்கிறதே எனக்கு போதும். நான் உனக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேண்டாமா, அதான் அலெக்ஸ் அண்ணகிட்டே சொல்லிட்டு இருந்தேன், நான் லைப்ரரிக்கே போயிடுறேன்னு. வேணான்னு சொல்லாத ஆதவ், ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன்னு நினைச்சுக்க. உன் சமுதாயத்துல ஆம்பளைங்க இல்லாததால தான் இங்க தனியா ரகசியமா வந்து தங்கியிருக்கியா? பவித்திரமான மந்திரங்கள் சொல்ற வாயால எப்படி கேவலமா பேசுற? உபதேசம் எல்லாம் வேணாம், ஆதவனை மறந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. அவனை விட்டுட்டு போக மனசு வரலனா அவனை மயக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்னடி இருக்கு? எந்த மந்திரத்தை சொல்லி அவனை நீ வசியப்படுத்தி வச்சிருக்க? அது உண்மைதான். துவாரகா மடத்துல இருக்கிற மாந்திரீகர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். அது திவ்ய மந்திரங்கள் எழுதியிருக்கிற ஓலைச்சுவடியில இருக்காது. வாழ்க்கை முழுக்க அப்பா கிட்ட இருந்து கிடைக்காத அன்பு, அதை யாராச்சும் அவனுக்கு உன் வீட்ல இருந்து கொடுத்திருந்தா அவன் அங்கிருந்து போயிருக்க மாட்டான். மாமா நீங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்ன மாமா இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்க வந்தேன்ப்பா. அடிக்கடி உன்னை பார்க்கலன்னா மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அம்மா நல்லா இருக்காங்க. நான் வேற என்ன சொல்ல? சின்ன வயசுல இருந்தே நான் உங்க அப்பா கூட தான் இருக்கேன். அவரோட மனசு மட்டும் இல்ல, உங்க மனசும் எனக்கு நல்லாவே புரியும். சின்ன வயசுல நான் எப்போ உங்க பேரை சொல்லி அழுவேன்னு அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டுல தங்கறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. தூங்கும்போது கனவுல வாளோட அம்மன் வந்து என்ன வெற்ற மாதிரி கனவு வருது. அப்புறம் பயந்து எந்திரிப்பேன். மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நான் கிளம்புறேன். கடவுளே, நீங்க எப்பாவது வந்து அம்மாவை பார்த்துட்டு போங்க. ஒரு நாள் கூட அவங்க அழாம இருந்ததே இல்லை. விஷாக நட்சத்திரத்தில் ஒரு அர்ச்சனை. உங்கள் சின்ன பையனுக்கு பிரச்சனை எதுவும் வராதுன்னு அம்மன் சொல்கிறா. நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாமல் இருங்கோ. ஹலோ சோஃபி குட்டி, என்னடா உன் முகத்துல ஒரு சோகம்? ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு தான் அப்படி தோணுது. உட்காருங்க மேத்யூஸ். சிட்டியோட எந்த ஒரு சவுண்டும் இல்லாம நல்ல ஒரு அட்மாஸ்பியர். எப்படி உட்காரு. யாருன்னு தெரியுதா? ராணி அம்மா. ராணி அம்மா, சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க. அப்புறம் நம்ம ஜோசப் கிட்ட சொல்லி அங்க இருக்கிற பெட்டியெல்லாம் உள்ள எடுத்து வர சொல்லுங்க. ஆ வெளிநாட்டு சரக்குல சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு. எப்படி ஜாயின் பண்ணிக்கிறியா? தேங்க்ஸ் அங்கிள், நான் குடிக்க மாட்டேன். அவனுக்கு இதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப நல்லது. அந்த அலெக்ஸோட பையன் ஜானி இருக்கான்ல, அவன் சரக்கு அடிச்சே லிவர் ஃபெயிலியர் ஆகி செத்துட்டான். நாம அவனெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்ல முடியுமா? வா. என்னாச்சுப்பா? மேத்யூஸ் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம்தான். மேத்யூஸோட பையன் எபிக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமான்னு. அவன் இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
இந்த கிராமத்திலேயே யாரும் பார்க்காத மாதிரி இந்த கல்யாணத்தை பிரம்மாண்டமா நாம நடத்தணும். அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கங்க. அப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். இப்பவே டயர்டா இருக்கு. குட் நைட். இல்ல அப்பா, அது வந்து அப்பா. ஆனி ரிலேட்டிவ்ஸ் யாருமே இங்க இல்ல ஃபாதர். ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்காக நீ என்னெல்லாமோ சம்பாரிச்சு வச்சிருக்க. இந்த அலைச்சலெல்லாம் கொஞ்சம் நிறுத்த. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ நல்லா தான் ரெஸ்ட் எட. இது இப்போ ஒரு நல்ல சம்பந்தம் ஃபாதர். நம்பிக்கையான ஒரு குடும்பத்துக்கிட்ட தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. இங்க வச்சுதான் கல்யாணம் பண்ணணுங்கிறதுல எனக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி அவகிட்ட சம்மதம் வாங்கினேன். நான் அவகிட்ட சொல்லிட்டேன் ஃபாதர். காலம் மாறிடுச்சியா? இது நம்ம வாழ்ந்த காலமே இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. நிறைய ஆசைகளும் இருக்கும். கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். சோஃபி எனக்கு பொண்ணு மட்டும் இல்ல ஃபாதர், என்னோட ஒரு ஃப்ரெண்டும் கூட. ரியல் ஃப்ரெண்ட். இல்லன்னு யாருப்பா சொன்னது? நீ இந்த பாம்பேலையும் கல்கட்டாலையும் தங்கிட்டு வந்தன்னு சொல்றதுல என்னப்பா பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்ததுல இருந்து அவளை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ ஒண்ணு அவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது உங்களோட வெறும் கற்பனை ஃபாதர். என்ன பிரச்சனை இருந்தாலும் சோஃபி என்கிட்ட சொல்லிடுவா. அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு செம ஜோக்கு. உன்னோட சம்மதம் வாங்கியாச்சான்னு ஃபாதர் கேட்டாரு. என் பொண்ணு மனசுல இருக்கிறது எனக்கு தெரியும்னு நான் சொன்னேன். என்னம்மா? அப்பா, நான் அது உங்ககிட்ட ஃபாதர் சொன்னது உண்மைதான்ப்பா. எனக்கு பரவாயில்லம்மா. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்ன, நான் என் பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கல. சாரிப்பா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? இல்லம்மா, இதுல என்னம்மா கஷ்டம்? சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ வாட்டி நீ என்ன அன்பால தோக்கடிச்சிருக்க. ஒரு வாட்டியாச்சும் நான் உன்னை தோக்கடிக்க வேண்டாமா? சந்தோஷம், உன்னோட சந்தோஷம் தான் அப்பாவுக்கு முக்கியம். தேங்க்யூப்பா.